ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான ஃபேரி பிரேஸ்லெட் எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஈஸியான ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை மெமரி ஒயர் எடுத்துக்கோங்க. இதோட நேம் தான் மெமரி ஒயர். பார்க்குறதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் கை சைஸ் சின்னதாக இருந்தால் சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு லைன் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு லூப்ஸ் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் நோஸ் பிளேயர் எடுத்துகிட்டு அந்த எண்டை வெளியே மாதிரி பிடிச்சி வளைச்சிங்கன்னா அழகாக ஒரு ரவுண்டு க்ரியேட் ஆகி வரும். இதே மாதிரி நீங்கள் லூப்ஸ் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை என்னென்னா ஜுவல்லரி ஒயர் 0.4 mm எடுத்துக்கிறேன். இதை ஓரளவுக்கு லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக வேண்டாம், ஓரளவுக்கு லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் உள்ள எண்டை நம்ம ஏற்கனவே ரிங் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அதோட எண்டில் நீங்கள் எண்டை இதே மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு எண்டு வர நேரம் அதை கை வச்சு சூப்பராக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அமுங்கி உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நான் எடுத்துருக்கிறது என்னென்னா கிறிஸ்டல் பீடு தான் எடுத்துக்கிறேன். கிறிஸ்டல் பீடு எடுத்துக்கோங்க, அதான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிளாஸி தன்மையில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் லாவெண்டர் கலரில் எடுத்துக்கிறேன் கிறிஸ்டல் பீடு. இது பெருசும் சின்னதுமா எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டும் ஒரு ஸ்மால் பீட் போடுவேன். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் போடக்கூடிய நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் அதை டைட் பண்ணி விட்டிங்கன்னா அதோட டைட் ஆயிரும். இதோட மெயினே என்னென்னா இது நீங்கள் கை வச்சு அந்த ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறதுல தான் இருக்குது. அது கரெக்டாக அந்த இடத்த விட்டு அசையாமல் கரெக்டாக ஃபார்ம் ஆகி வரும். 2 கிறிஸ்டல் பீட் போட்டுட்டு இப்போ நான் க்ரீன் கலர் லீஃப் போடுறேன். லீஃப்மே அந்த கிறிஸ்டல் லீஃப் தான் வாங்கியிருந்தேன், அதை தான் போடுறேன். அதுதான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டான அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு 2-3 சுற்றி விட்டுக்கோங்க. நீங்கள் டைட்டாக சுற்றுறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டும் ஒரு பீட் போடுங்க. நான் ஒயிட் கலரில் கிறிஸ்டல் பீட் போடுறேன், சின்னதாக போடுறேன். அதையும் கரெக்டாக சுற்றி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போடுறேன். இந்த ஃப்ளவர் பீட் போட்டுட்டு அதுலேயே சென்டர்லேயே ஒரு ஸ்மாலாட்டு ஒரு பீட் போட்டுட்டு அந்த பீடுக்கு வெளியே அந்த ஃப்ளவருக்குள்ளே விட்டு அப்படி எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய நேரம் கரெக்டாக அது வெளியே வரும். கரெக்டாக நமக்கு ஒயர் போட்டது மாதிரியே இருக்காது. அந்த ஃப்ளவருக்கு மேலே அந்த பேர்ல்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி அழகாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் நல்லா டைட் பண்ணி விடணும். டைட் பண்ணி தான் நீங்கள் சுற்றி எடுக்கணும். அப்போ தான் அது ப்ளேஸ் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம மெயினாக பண்ண வேண்டியது கரெக்டாக நம்ம பேர்ல்ஸ்னாலும் அந்த ஃப்ளவர்ஸ்னாலும் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக அது அசையாமல் இருக்கும். அசையாமல் இருந்தால் தான் கரெக்டாக அந்த ப்ரேஸ்லெட் கரெக்டாக இருக்கும். இல்லைனா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பீட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே சுற்றி எடுத்துருங்க. வேறு ஒன்றுமே இதில் இல்லை. கரெக்டாக நீங்கள் பேர்ல்ஸ் போடுறீங்க, அதை ரொம்ப டைட்டாக சுற்றி எடுக்கிறீங்க. இதுதான் இதில் உள்ள ப்ராசஸ். வேறு ஒரு ப்ராசஸும் இல்லை. ஃபஸ்ட்டு பேர்ல்ஸ் போடுங்க. ரெண்டாவது அதை 1 சுத்தோ 2 சுத்தோ 3 சுத்தோ உங்களுக்கு டைட்டு ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் மெயின் ப்ராசஸ். நீங்கள் ஃப்ளவர் போட்டுக்கிட்டு சென்டரில் ஒரு பீட் ஆட் பண்ணி அந்த ஃப்ளவருக்குள்ளாடியே நீங்கள் அந்த ஜுவல்லரி ஒயரை திரும்பி வெளியே எடுத்துகிட்டு சுற்றி விட்டுருங்க. இதே ப்ராசஸை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். மெயினாக நீங்கள் டைட் கொடுத்து பண்ணுறதுல தான் இது கரெக்டாக வரும். இதுலேயுமே நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நிறைய பண்ணலாம். நிறைய செயின் மேக்கிங்காக இருக்கட்டும், இயரிங் மேக்கிங்காக இருக்கட்டும், நிறைய நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட திங்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திங்ஸ் கண்டிப்பாக ஹோல்சேல் கடையில் கிடைக்கும். ஜுவல்லரி மேக்கிங் ஷாப் ஹோல்சேல்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். அங்கே போய் நேம் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் நேம் தெரியலனா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக கொடுப்பாங்க. இல்லைனா கூட ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்புக்கும் ஆன்லைனுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய திங்ஸ் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் கிட்டாகவே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு அதுலேயுமே நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு பீஸோ 2 பீஸோ நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விதவிதமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கைக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு மேக் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அது கஷ்டம்னு தோணும். ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக நமக்கு செல்லிங்க்குமே நல்ல ஒரு கை கொடுக்கும், நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் இது கண்டிப்பாக கொடுக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரேஸ்லெட் பண்றதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் தான் திங்ஸ் தேவை. ரொம்ப மினிமலான திங்ஸ் தான் தேவை. கரெக்ட்டா அந்த ஃப்ளவர் பீட்ஸு, கிறிஸ்டல் பீட்ஸு, மெமரி ஒயர், நெக்ஸ்ட் இந்த ஜுவல்லரி ஒயர் இதெல்லாம் இருந்தாலே கரெக்ட்டா நீங்க வந்து அழகான ஃபயரி பிரேஸ்லெட், ஃபயரி நெக்லஸ் எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். நல்லா சூப்பரா இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து கலர் கலரா குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்க நேரம், அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி வியர் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிரேஸ்லெட்ட முடிச்சுட்டேன். இப்போ வந்து எண்டிங் வரக்கூடிய நேரம். எண்டிங்கில வந்து என்ன பண்ணணும்னா, கடைசியா நீங்க வந்து பீட்ஸ் வந்து எப்பவும் போடுறது போல போட்டுட்டே வந்துருங்க. கடைசி எண்ட்ல மட்டும் அந்த பீட் வரக்கூடிய நேரம் ஒரு 2, 3 சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க. கடைசி பீட் போட்டுட்டு, அதில மட்டும் நீங்க வந்து நல்லா டைட் குடுத்து ஒரு 4, 5 சுத்து நெறைய குடுத்துக்கோங்க. இதே மாரி ஒரு 5 to 6 டர்ன்ஸ் அப்படியே சுத்தி விட்டுருங்க. மீதி இருக்க எண்ட வந்து நீங்க கட் பண்ணி விட்டுட்டு, அதையும் உள்ள அழகா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பிரேஸ்லெட்ஸ் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஹேங்கிங் போடுறதுக்கு ஹேங்கிங் செயின் எடுத்துக்கோங்க. இதே மாரி ஹார்ட்ல கிறிஸ்டல் பீட் எடுத்துக்கிறேன். இதில ஒரு ஐ பின் போட்டு லூப் கிரியேட் பண்ணி அந்த செயின நீங்க வந்து இதில போட்டு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து அதுக்குள்ளேயும் இத போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துட்டு, அதில இந்த செயினையும் போட்டுட்டு, ஒரு லூப் ஸ்டார் ஹூக் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுதான் பிரேஸ்லெட்டுக்கு கரெக்ட்டா இருக்கும். லூப் ஸ்டார் ஹூக்கும் இதில ஆட் பண்ணிட்டு, பிரேஸ்லெட்டோட ஒரு எண்ட்ல இத வந்து ஆட் பண்ணி டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இன்னொரு பக்கமும் அதே மாரி நீங்க போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹேங்கிங்கும் ரெடி ஆயிட்டு பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேறையும் இதே மாரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா இதே மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரேஸ்லெட்ல உள்ள திங்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுனா, கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். தனித்தனியா சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னே சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.